இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் லூப்ஸ் அதை பற்றி பேச போகிறோம். லூப்ஸ்னால் என்ன? வி யூஸ் இட் டு நாட் ரிப்பீட் அவர் செல்ஃப். நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா சிம்பிளாக லூப்ஸை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இமேஜின் உங்களுக்கு பிரியாணி மேலே ஏகப்பட்ட காதல் இருக்குது. என்ன மாதிரியே ஐ லவ் பிரியாணின்னு ஒரு 100 டைம்ஸ் எழுதணுன்ட்டு ஆசைப்பட்றீங்க. அப்படி இல்லையா? உங்கள் ஸ்கூலில் இம்போசிஷன் கொடுத்துட்டாங்க உங்களை, இனிமேல் நான் திருட மாட்டேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 1000 தடவை எழுத சொல்லிட்டாங்க. 1000 தடவை எழுதலாம், கை வலிக்கும் இல்லையா? அதை விட சிம்பிளாக ஒரு 2-3 லைனில் ஒரு லூப் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ஈஸியாக முடிச்சிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ console.log ஐ லவ் பிரியாணி அப்படின்ட்டு ஒரு தடவை எழுதலாம், 10 தடவை எழுதலாம், விடிஞ்சிரும் கோடில் எழுதும்போது. அதுக்கு பதிலாக ஒரு லூப்பை யூஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 100 தடவை அதுவே பிரிண்ட் பண்ணி விட்டுரும் இல்லையா? No, you use a loop. அதுக்கு தான். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் லூப் அதுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபார் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டூ திஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸ் டூ திஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, இப்போ ஃபார் 10னா டூ திஸ் 10 நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஃபார் 10 டூ புஷ்அப்ஸ் அப்படின்னா 10 தடவை அது புஷ்அப்ஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் 100 console.log ஐ லவ் பிரியாணி அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 100 டைம்ஸ் console.log எக்ஸிக்யூட் ஆகும், அப்படின்னா பிரிண்ட் ஆகும் ஐ லவ் பிரியாணின்றது. ஸோ அதுதான் ஃபார் லூப்போட ஒரு மெயின் வேல்யூ ப்ராப்போசிஷன். அண்ட் வைல் லூப்பும் கிட்டத்தட்ட அதே தான், ஆனால் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அதுவும் லூப்பு தான், ஆனால் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். என்னன்னா வைல் கண்டிஷன் கீப் டூயிங். ஓகே, இப்போ அதில் வந்துட்டு 10 தடவை 20 தடவை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது. இதில் வந்துட்டு இந்த கண்டிஷன் நீ சாட்டிஸ்ஃபை வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு, இன்ஃபினிட்டாக கூட பண்ணலாம். வைல் ட்ரூ கீப் டூயிங் சொன்னால் இன்ஃபினிட்டாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அது பேர் இன்ஃபினிட் லூப்னு சொல்லுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆர் வைல் ஸ்லீப் ஸ்க்ரால் ஐஜி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வர வரைக்கும் ஸ்க்ரால் ஐஜி டுவைன் தூக்கம் வந்துச்சா தூங்கினப்பா. நிறைய பேர் அப்படி தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ கோட் எழுதலாம் உங்களுக்கு, யூ வில் கெட் ஏ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ரைட், ஸோ முதல்ல நான் ஃபார் லூப்புக்கான கோடை இங்கே போடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 தடவை இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல போடுற நம்பர் தான். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு 100 கூட போடலாம். ஸோ 100 போட்டோம் அப்படின்னா 100 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஈஸியாக இருக்கா? ஸோ ஃபார் லூப் இது அகைன் டோன்ட் மெமரைஸ், இது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அவ்வளோதான். ஃபார் லூப்னா என்னன்றதை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபாரில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் செப்பரேட்டட் பை ஏ செமைகோலன். ஓகே, இந்த இஸ் டு சைன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ ஃபார் லூப்பில் இது வந்து பிஃபோர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது நடக்கும். ஓகே, இதுக்கு இங்கே என்ன கொடுக்குறீங்களோ ஃபார் லூப்புக்கு பிஃபோர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு தடவை முன்னாடி நடக்கும். அதாவது ஃபார் லூப்புக்கு முன்னாடி, லூப்புக்கு முன்னாடி. ஓகே, இந்த ஒரு தடவைக்கு முன்னாடி இல்லை, எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும். அண்ட் இது வந்து கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், இது நடக்கும், உள்ளே இருக்கிற விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வெளியே வந்துடும், அடுத்த லைன் போயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு console.log இப்போ சும்மா நான் ஒரு இதுக்கு லூப் finished அப்படின்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், திருப்பி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திருப்பி இது எக்ஸிக்யூட் ஆகும், திருப்பி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா சாட்டிஸ்ஃபை ஆகலை, இது ஃபெயில் ஆகிடுச்சு, இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்துடும், அவ்வளோதான். மற்ற கோடு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு இங்கே கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அதாவது இங்கே நம்ம இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க லைன் வரும். ஓகே, லூப் ஸ்டார்டிங் டாட் delete ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து ரன் ஆகுமா, ஆரம்பிச்ச உடனே அதுக்கடுத்து இது ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இது ரன் ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்து இதை பார்க்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இது நடக்கும்.
அதுக்கு அடுத்து இது நடக்கும். ஓகே, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்த உடனே ஆஃப்டர். ஸோ இது பிஃபோர் ஃபார் லூப், இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். தென் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திஸ் வில் ஹேப்பன். தென் கண்டிஷன் பார்க்கும், தென் இது நடக்கும், தென் இது நடக்கும், அப்படியே ஃபார் லூப்பை போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஃபார் லூப்புக்கு முன்னாடி என்ன ஒரு வேரியபிளை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். மேங்கோ ஈக்குவல் டு 1. அகைன் இதை வந்துட்டு நிறைய பேர் மேங்கோ சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஐ போடலாம், வாட் எவர் யூ வாண்ட் கால் இட் யூ கேன் கால் இட். ஓகே, ஸோ மேங்கோ ஈக்குவல் டு 1. இப்போ மேங்கோ எத்தனை தடவை இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை இங்கே டினோட் பண்ணோம். 100 தடவையா? ஸோ 1லேருந்து 100 தடவை. இல்லை 1000 தடவையா? 1லேருந்து 1000 தடவை. இல்லை 10 தடவையா? 1லேருந்து 10 தடவை. இல்லை ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகணுமா? இல்லை 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகணுமா? இல்லை 5 தடவையா? வாட் எவர் நம்பர் ஹியர் யூ ஹேவ், இது எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் மேங்கோ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ மேங்கோ ப்ளஸ் ப்ளஸ்னால் இந்த இது ஒன்று முடிச்சதுக்கப்புறமா இந்த மேங்கோவோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும், ஆட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ மேங்கோ 1 இருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸ்னால் அது 2 ஆகும். ஸோ மேங்கோவோட வேல்யூ அப்படியே 1 கூடும், அவ்வளோதான். ஓகே, இப்போது இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், இப்போது 10லேருந்து 50 அப்படி வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல 10 வரும்போது 11 தான் மாறும். ஓகே, 1 தான் கூடும். ஓகே, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் ப்ளஸ்னால் அதுதான், மைனஸ் மைனஸ்னால் 1 குறையும். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். யூ நீ நாட் மெமரைஸ் இட் ஆர் எனிதிங். ஃபார் லூப்பில் மட்டும்தான் இது பெருசாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மேங்கோ ப்ளஸ் ப்ளஸ்னால் 1 கூடும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நடக்குது, என்ன நடக்குது, மேங்கோட வேல்யூ 1 இருக்குது. மேங்கோ இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 50. ஆமாம். ஸோ என்ன நடக்கும், மேங்கோவோட வேல்யூ 1ன்ட்டு வரும். ஸோ மேங்கோ நம்பர் 1 நடக்குதா? அதுக்கு அடுத்து திருப்பி போயிட்டு மேங்கோ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ மேங்கோட வேல்யூ என்ன, 2. 2 கம்மியாக இருக்கா? எஸ். அப்போ இங்கே மேங்கோ 2ன்ட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து போகுது, மேங்கோட வேல்யூ 3 ஆகுது. ட்ரூவா? 3 பிரிண்ட் ஆகுது. 4 5ன்ட்டு பிரிண்ட் ஆகும்போது இந்த இடத்துல 50 வருமா? 50 ட்ரூ தான், லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கோம். லெஸ் தேன் 50 கொடுத்தோன்னா 50 வந்தால் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடும். லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுத்துருக்கறதுனால 50 வருதா? ட்ரூ. ஸோ இந்த இடத்துல போயிட்டு 50ன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம 50 ப்ளஸ் ப்ளஸ் வருதா? ஸோ 51 வருதா? ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது இது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், தட் வில் ஹேப்பன். ஸோ யா, மேங்கோ நம்பர் 50, லூப் ஃபினிஷ்ட். ஓகே, நெவர்க்கா லூப் ஸ்டார்டிங். அடுத்து ஃபார் லூப்புக்குள்ளே போச்சு, மேங்கோவோட நம்பர் 1 2 3ன்ட்டு அப்படியே ஆகிட்டு 50 ஆகிட்டு ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் 50 பண்ணலாம், 500 பண்ணலாம், 1000 பண்ணலாம், 10,000 பண்ணலாம், போயிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். பண்ணி பாருங்கள், இட் வில் பிரேக் ஃபார் ஷுவர். ஓகே, நான் கடைசியாக அதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு நான் பண்ணி காட்டுறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது. ஓகே, ஸோ இப்போது வைல் ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயம் பார்ப்போம். என்னென்னா, ஸோ இப்போ ஸ்டொமக் ஃபுல் ஃபால்ஸ் இல்லை, ஸ்டொமக் இப்போ எம்டியாக இருக்குது. பிளேட்ஸ் நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோம்? 0. ஓகே, இப்போ நம்ம இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்போது வைல் நாட் ஸ்டொமக் ஃபுல், அதாவது ஸ்டொமக் ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு பிளேட்டாக சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளேட்ஸ் ஈட்டன் ப்ளஸ் ப்ளஸ் என்னது, ஒரு பிளேட்டை சாப்பிடு. ஸோ பிளேட்ஸோட நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ console.log ஈட்டிங் பிளேட், இப்போ எத்தனாவது பிளேட் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத நாம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ 3 பிளேட் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். இஃப் பிளேட்ஸ் ஈக்குவல் டு இது கூட போதும் தான். ஓகே, ஈக்குவல் டு 3, ஸ்டொமக் ஃபுல் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ஸ்டொமக் ஃபுல் ட்ரூ ஆச்சுன்னா இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகும். இட் வில் பிரிண்ட் console.log. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லூப் ஃபினிஷ்ட் அப்படின்னு போடலாம். ஓகே, console.log இதை டெலீட் பண்ணிட்டு லூப் ஃபினிஷ். ஓகே, ஸோ ஃபினிஷ் நம்ம போனதில் பண்ண மாதிரியே தான். ஸோ இப்போது இது ட்ரூவாக இருந்ததுன்னா இது ரன் ஆகும். இது உள்ளே இருக்கிறது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த லூப் ரன் ஆகும். ஓகே, இந்த லூப் ரன் ஆகும், இது எல்லாமே ரன் ஆகும். இது சப்போஸ் ஃபால்ஸாக ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடும். ஓகே, முடிஞ்சிடும் லூப்பு. ஸோ முதல்ல இது எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து இது எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து வைல்குள்ளே போகும். இது ட்ரூவாக இருந்தால் அது நடந்துக்கிட்டே வரும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டொமக் ஃபுல்லாக ட்ரூ ஆக்கி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த கண்டிஷன் எப்போவுமே இன்ஃபினிட் டைம்ஸ் இது வந்துட்டு ட்ரூவாகவே தான் இருக்கும். ஸோ இன்ஃபினிட் டைம்ஸ் அதை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது கோடு இன்ஃபினிட் லூப்பில் அப்படியே ஸ்டக் ஆகிடும்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்ஃபினிட் லூப்பில் விடக்கூடாது. அதுக்கு தான் வைல் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபார் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வைல் ஆனால் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ வைல் திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இது ஃபால்ஸ் முதல்ல, அதனால் நாட் ஃபால்ஸ்ன்றது ட்ரூ. ஸோ அதனால் இது ரன் ஆகும். ஸோ பிளேட்ஸ் ஈட்டன் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ முதல் பிளேட்டை சாப்பிட்றோம், பிளேட் சாப்பிட்டது 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போது எத்தனாவது பிளேட் நம்ம சாப்பிட்றோன்ற நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து இப்போது பிளேட்டு 3வது பிளேட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஸ்டொமக் ஃபுல் ஆயிடுச்சுப்பா அப்படின்றத சொல்லிடு. அப்போது இந்த இடத்துல ஸ்டொமக் ஃபுல் ஆகிடுச்சு, லூப் ஃபினிஷ்ட். நம்ம இந்த இடத்துல 3 போடலாம், சில பேர் 5 பிளேட் அச்சு நவுத்துவாங்க, சில பேர் 50 பிளேட் அச்சு நவுத்துவாங்க. இட் டிபெண்ட்ஸ். நான் இப்போ இந்த கேஸில் ஒரு 7 பிளேட் அப்படின்ட்டு போடுறேன். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஈட்டிங் பிளேட் 1 2 3 4 5 6 7, அதுக்கப்புறம் லூப் ஃபினிஷ்ட். ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பண்ணலை, பிளேட்டு 7 சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாகலப்பா எனக்கு, யாரோ ஒரு கும்பகர்ணன் நல்லா அடிச்சு நவுத்துறான், மாயா பஜார் படத்தில் அவர் கல்யாண சமையல் சாதம்னு சாப்பிட்ற மாதிரி எவனோ ஒருத்தன் அடிச்சு நவுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் ஸ்டொமக் ஃபுல்லே ஆக மாட்டேங்குதுப்பா அப்படின்றவனுக்கு அடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்கள், போது பாருங்கள், 3000 7000 5000 70,000 11,000, ஐயோ 1 lakh மேலே தாண்டி போகுது, 2 lakhs போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், இது நிற்கவே நிற்காது. ஸோ அப்படியே ஒரு லூப்பில் இன்ஃபினிட் லூப், இதுக்கு பேர் தான் இன்ஃபினிட் லூப். இந்த மாதிரி கோட் எழுதக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் பேட் கோட், எல்லாத்துக்குமே பேடு. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரன் ஆகிறது. ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். ஐயோ ஆகலை, ஸ்டாப், ஸ்டாப் ஆட்ரா, ஐயோ ஓகேப்பா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வைல் இப்போ ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாதிரி ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பில்ட் பண்ண வெப்சைட்டில் நீங்கள் ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ணியிருக்கீங்க, ரன் ஆகிட்டு இருக்குன்னா அவ்வளோதான், ஆப்பே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி வைல் அதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ யா, இந்த மாதிரி இப்போது பாருங்கள் எத்தனை ரன் ஆயிருக்கு, 12 lakhs ரன் ஆயிருக்கு இந்த ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம விட்டது. ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்கும். யா, இன்னும் போகும் நம்ம விட்டோன்னா. ரன் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ரெப்ளிட் தானே, அவன் வெப்சைட் தானே, அவன் கிராஷ் ஆகட்டும், உங்களுக்கு பேன் பண்ணி விடாமல் இருந்தால் சரி. எனிஹவ், ஸோ இதோட ஆக்சுவல் இதுதான். ஸோ வைல் இது ட்ரூவாக இருந்ததுன்னா இது நடக்கும். ஓகே, இது நடக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கூட பண்ணாமல் நீங்கள் பிரேக்குன்ட்டு ஒரு விஷயம், அதை பிரேக்குன்ட்டு கூட ஒன்று பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன நடக்கணும், வைல் ட்ரூ. ஸோ இது லூப் ஆகிட்டே இருக்கும். இந்த 7 வந்தோடனே பிரேக் ஆகிடும், வெளியே வந்துடும். ஓகே, நீங்கள் ஒரு வேரியபிள் இந்த மாதிரி வச்சு மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ வைல் ட்ரூ பிரேக் அது கூட பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. இந்த பிரேக்கை நீங்கள் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா தான் என்ன நடக்கும்னா அகேன் சேம் ப்ராப்ளம், இன்ஃபினிட் லூப்புக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ ஸ்டாப் ஆட்டுங்க, ஸ்டாப்பு. அதுக்கடுத்து யூ கிவ் பிரேக், 7 நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல யூ கிவ் 67, இட் வில் ரன் till 67, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆல்ரைட், ஸோ ஒரு பெரிய பவர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும்ட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, ஆர் கம்யூனிட்டியில் கேட்டு விடுங்க. wherever you are, I will see you in another awesome video. This is Alex signing off. Take care. Bye-bye.